அண்ணே 25 வருஷமா சென்னையில இருக்கீங்க. இந்நேரம் வீடு கார் நோய் செட்டில் ஆயிருக்கணும். வாடகை வீட்டுல இருக்கேனே. உன் பையனுக்கு ஒண்ணு சேர்த்து வச்ச மாதிரி தெரியல. என்னதானே கதை? என்னால முடிஞ்ச வரைக்கும் என் பையன் நல்லா படிக்க வச்சிருக்கேன். நான் நல்லா இருக்கணும்னு அவன் மேல எந்த கடனையும் திணிக்கல. அவனும் இப்ப வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனும் எல்லாம் வாங்கி செட்டில் ஆயிடுவான். அண்ணே, நீ என்ன இவ்வளவு வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்க? என்ன பிரயோஜனம்? நீ சம்பாதிச்சதெல்லாம் எங்க? நான் எவ்வளோ நாள் தானே இந்த பழைய ஃபோனே வச்சுட்டு இருப்பீங்க? நானே வேற நல்ல ஃபோனை பார்த்துட்டு ஈவினிங் கால் பண்ணுறேன். ஹலோண்ணா, 2 ஃபோன் பார்த்துருக்கேன். ஒன்று 80K கிட்ட வருது. அப்புறம் ப்ரோ மாடல் ஒன்று இருக்குது, அது ஒரு 1,40,000 கிட்ட வருது. உனக்கு லிங்க் அனுப்பியிருக்கேன். எது பிடிச்சிருக்கோ பார்த்து சொல்லுண்ணா, புக் பண்ணிடுறேன். டேய் தம்பி, லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறு அதிகமாக இருக்கு. உங்ககிட்ட கோல்டு எதுனா இருக்குமா? ஒரு 6 மந்த்ஸில் திருப்பி கொடுத்துட்றேன். சொல்கிறா விக்கி. ஹலோ மச்சான், நெக்ஸ்ட் சண்டே காலேஜ் ரீயூனியன், பெங்களூர் போகிறோம் பசங்களோட. ஒரு 10K ரெடி பண்ணிக்கோ. அவனும் இப்ப வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனும் எல்லாம் வாங்கி செட்டில் ஆயிடுவான். அண்ணே, நீ என்ன இவ்வளவு வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்க? என்ன பிரயோஜனம்? நீ சம்பாதிச்சதெல்லாம் எங்க? இப்ப இருக்கிற பசங்களை என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படியெல்லாம் காசை கறியாக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? ஏய், எல்லாரும் அப்படி இல்லடா. என் பையன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் ஃபோன் வேணாண்டா. என்கிட்ட அவ்வளோ கோல்டாக இருக்காதுண்ணா. இல்லைடா, நான் வரல, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி வீடு வாசல் காரு வாங்கி செட்டில் ஆயிடுவாங்க. என் பையன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் முன்னுக்கு வருவான்.